இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக வாழலாம், நல்லது. ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் பிசாசு கெடுப்பான். ஆனால் அப்படி கெடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். கூட்டு குடும்பம் நிலைச்சிருக்கிறதுக்கு, கூட்டு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, கூட்டு குடும்பம் சமாதானம் இருப்பதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அதாவது தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு, அதில் அண்டர்லைன் பண்ணுங்க, தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு முழு மனதோடு என்ன செய்யணுமா? எப்படி போட்டிருக்கு? அவரை தேடுறது முழு மனதோட தேடணும், ஆணையிட்டு தேடணும். இப்ப ஆணையிடணும். எப்படி ஆணையிடணும் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்மளுக்கு ஏசப்பா ரத்தத்தை சிந்தி பிள்ளைங்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைங்கிற அத்தாட்டி இருக்கிறது. அப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 45 என் கையின் கிரிகளை குறித்து எனக்கு நீ கட்டளை கொடு என்று ஆணையிட சொல்றார். ஆணையிட வேண்டுமா? அதாவது கேட்பது வேறு, ஜெபிப்பது வேறு, கெஞ்சுவது வேறு, கொஞ்சுவது வேறு, ஆணையிடுவது வேறு. நீ ஞானசனம் எடுத்துட்டீங்கன்னா, இயேசுவின் பிள்ளையை மாறிட்டீங்கன்னா, நீங்க தேவனிடத்துல ஆணையிட்டு கேட்கலாம். இந்த கணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தரே. சங்கீதம் 149 எடுங்க சீக்கிரம். சங்கீதம் 149 7, 8, 9. எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் செலுத்தவும், அதிகாரம் செலுத்தவும், இந்த கணம் யாருக்கு? இந்த கணம் யாருக்கு? இந்த அற்புதம் யாருக்கு? அந்த அதிசயம் யாருக்கு? ஆணையிட்ட அற்புதம் நடக்குங்கிற ஒரு கிருபை அப்படின்னு கேட்டா, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாருக்கு உண்டாயிருக்கிறது? யார் அவர்கள் என்று கேட்டால், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்து துதியும், அவர்கள் கையில் இருபுற கருக்குள்ள பட்டயம் யாருக்கு இருக்கிறது? யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்களோ, அவர்கள் ஆணையிட்டால். எப்படி ஆணையிட வேண்டும்? இயேசுவின் நாமத்திலே சமாதானத்தின் வல்லமை என் குடும்பத்திலே கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகத்தின் வல்லமை என் குடும்பத்திலே கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே என் குடும்பத்திலே அன்பு கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே என் குடும்பத்திலே செழிப்பு கடந்து வருவதாக. இந்த பூமியில எது கட்ட அவிழ்ப்பணும், பரதத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கோம். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை கட்ட அவிழ்க்கிறேன் என்கிற ஒரு ஆணையிடுகிற ஒரு ஜெபம், ஆணையிடுகிற ஒரு ஆராதனை. புரியுதா உங்களுக்கு? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. 2 15. தங்கள் முழு இருதயத்தோடும் பார்த்தீங்களா, ஆணையிட்டு தேடினார்கள், ஆணையிட்டார்கள். எனக்கு வருவதாக, கிடைப்பதாக, என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, காற்று வராது, மழை வராது, பள்ளங்களை நிரப்பற கர்த்தர் இந்த காரியம் எனக்கு வருவதாக என்று அவர்கள் தேவனிடத்தில் ஆணையிட்டு அவர்கள் கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். அந்த காரியத்தை அப்புறம் என்ன போட்டிருக்கு? அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கிற யாரு இருந்தாலும் யுத்தத்தை என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரா? திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க நல்லா சத்தமா. சுற்றுப்புறத்தில் யுத்தம் இல்லாதபடிக்கு, அதாவது உங்க அக்கம் பக்கத்துல எழுத்து விடு, பக்கத்து விடு, எதிர் விடு, வந்து விடு, உங்க சொந்தங்கள் யாருமே உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். யாருமே உங்களுக்கு எதிராக எதிர்த்து பேச மாட்டார்கள். காரணம், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சண்டைக்கார ஆவியை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டுகிறேன் என்று நீங்கள் ஆணையிட்டால், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜெபத்தை கேட்டு, அந்த ஆணையை கேட்டு சத்துருக்களை எல்லாம் உங்கள் சார்பாக மாற்றும்படி தேவன் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை சுத்தி இருக்கிற யாருமே உங்க கூட சண்டை போட மாட்டாங்க. ஒரு இளைப்பாறுதலை நான் தருவேன், ஒரு அமைதியை தருவேன், ஒரு நிம்மதியை தருவேன், ஒரு சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ எங்க பக்கத்துக்கு ரொம்ப எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், எழுத்துக்கிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லை, அப்படி பண்ணுனா அவங்களால மாற்றி அமைக்க முடியும். ஆணையிட்டு நீங்க ஜெபிக்கணும். ஆணையிட்டு ஜெபிச்சு முழு இதயத்தோடு நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா
அக்கம் பக்கத்தில் எந்த யுத்தமும் எந்த சண்டையும் உங்களுக்கு வராது. மாறாக உங்கள் குடும்பத்திலே ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக கடந்து வந்துரு. ஏங்க இந்த காரியத்தை நீங்க செய்யும்போது சுத்தி இருக்கிற ஆளே உங்க சார்பா வந்தா உங்க குடும்பத்தில் கண்டிப்பான முறையில் சமாதானம் அப்படியே நிம்மதி ஊட்டப்படுங்க உங்க மேல. என் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு சொல்றதை கேட்குறோம், சமாதானம் இல்லைன்னு சொல்றதை கேட்குறோம். இந்த சமாதான நிம்மதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை தேடுகிற இடத்துல இருக்கிறது. நீங்கள் பிள்ளையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆணையிடுங்க, சமாதான காரணரே சமாதானத்தின் வல்லமை என் மேலே கடந்து வருவதாக ஆணையிடுங்க. ஆணையிட்டு கேளுங்க, ஆணையிட்டு ஒருமுகப்பட்டு தேடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யுத்தங்களே உங்களுக்கு வராது. யுத்தம்னா சண்டை. யாரும் உங்களோட சண்டை போட மாட்டாங்க. வேலை பார்க்குற இடத்துல சண்டை போட மாட்டாங்க, இருக்கிறத சண்டை போட மாட்டாங்க. உங்கள் ஆஃபீஸில் எத்தனை ஸ்டாஃப் இருந்தாலும் சரி எல்லாரும் உங்கள் சார்பாக வந்துடுவாங்க. அம்மா நீ சொல்கிறபடியே கேட்குறேன். அல்லேலூயா. மேலே அதிகாரி சண்டை போட மாட்டார், கீழே அதிகாரி சண்டை போட மாட்டார். காரணம் அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. எப்படி தேர்ந்து இந்த வசனத்தை நல்லா இங்கே எதுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் எனக்கு பதில் கிடைக்கல அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது. பதில் கிடைக்கிறதுக்கு நான் வழிமுறை ஜெபிக்கிறீங்க, பதில் வரல. ரெண்டாவது எப்படி உபவாசம் இருக்கணும், பாவத்தை அறிக்கை போகணும். இங்க மூணாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க காரியத்தை இயேசுவின் பிள்ளைங்கிற அத்தாரிட்டி எடுத்துட்டு நீங்க ஆணையிட்டு நீங்க ஒரு மனதோட நீங்க அவரை தேடி பாருங்க. ஒரு மனதோட தேடி பாருங்க, கண்டிப்பாக உங்க இருக்கிறதுல தேடி வரும். அடுத்தபடியாக ஓசியா 10:12, ஓசியா 10:12 சீக்கிரம். நீதிக்கேற்ற விதை என்ன செய்யுங்க, விதையுங்கள். இப்போ நல்ல கவனிங்க, தயவுசெய்து இங்கே இருங்க. உங்களுடைய காரியம் ஜெயமாக முடிவதற்கு, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு, உங்கள் வாழ்க்கை சுகித்திருப்பதற்கு, உங்கள் வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவ சமூகத்தில் அமர்ந்து எப்படி வெற்றியை பெற்றுக்கொள்வது, எப்படி அவரை தேடுவது என்கிற காரியங்களை குறித்து இப்போது கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் முடிக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஜெபிங்க. இங்கே அடுத்தபடியாக ஓசியா 10:12 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள். அதாவது எந்த ஒரு விதை விதைச்சாலும் எதுக்கென்று விதைக்கணுமா? அநியாயத்துக்கு விதைக்கக்கூடாது, அக்கிரமத்துக்கு விதைக்கக்கூடாது, நஷ்டத்துக்கு விதைக்கக்கூடாது. நீதிக்கென்று என்ன செய்யணும்? விதைக்கணும். தயவு கொத்தகதை அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை அவரை தேட தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க, பண்படுத்துங்க. இப்போங்க இப்போ மழை பெஞ்சிருக்கு, வெட்டாந்தரையாக இருந்த இடமெல்லாம் செடி கொடி வளர்ந்துருக்கு. இந்த பூமியில் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய செடி கொடிகள் இருக்கிறது, மனிதர்களுக்கு பயன்படாத செடி கொடிகள் இருக்கிறது. இப்போ ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பெரும் செடி கொடியாக வளர்ந்துருக்கு. இதில் ஏதாவது ஒரு மனிதனுக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஒரு புல் இருக்குது, அது ஆடு மாடு திங்கும். ஆனால் அதிகமாக ஏதாவது ஒரு செடியில் ஒரு அவரைக்காயோ ஒரு புடலங்காயோ ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. காட்டு செடிகள் அதிகமாக வளர்ந்துருக்கு, காட்டு செடிகள் அதிகமாக வளர்ந்துருக்கு. இப்போ இதில் ஒரே ஒரு செடி மட்டும் மனிதனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க செடியை போட்டிங்கன்னா அது வளர்வதை இந்த காட்டு செடிகள் என்ன செய்யும், தடுக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ விவசாயம் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க, உழுகிறாரு. விவசாயம் பார்த்து 1 வருஷம் ஆச்சு, வயக்காடு இருக்குது. இப்போ அந்த வயக்காடு வெட்டாந்தரையாக இருக்கும். அந்த வயக்காட்டில் தேவையில்லாத கண்டது கடுதல் என்ன செஞ்சுருக்கோம், விளைஞ்சிருக்கும். அப்படியே கொண்டு போய் விதையை போடுவார், அது மேலே போட மாட்டார். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வயக்காடை பண்படுத்துவார், தண்ணி பாய்ச்சி அதை உழுவார். உழுது கீழே இருக்கிற மண் மேலே வரும்படி, அங்கே இருக்கிற செடி புல்லுகள் எல்லாம் அழிந்து போடும்படி அந்த நிலத்தை என்ன செய்கிறாரு, பண்படுத்துகிறார். பண்படுத்திட்டு எந்த ஒரு காட்டு செடி இல்லாத அந்த நிலத்தில் அதுக்கப்புறம் அந்த விதையை தூவார். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த விதை என்ன செய்யும், முளைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் பண்படுத்தாமல் அந்த விதையை போட்டிருந்தாருன்னா அது வளர்ந்துருக்காது. வளரும், பட் அதுக்குண்டான ஒரு பலனை, அதுக்குண்டான ஒரு அறுவடையை பார்க்க முடியாது. ஏன்னா இதுவும் எடுத்துக்குது, அதுவும் எடுத்துக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ அந்த நிலத்தை என்ன செய்கிறார், பண்படுத்துகிறார். நிலத்தை பண்படுத்தி விதைக்கும் போது
அது 100 60 அது அறுவடையை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிறதுக்கு நம்முடைய நிலம் என்ன? ஆத்துமா. இந்த நிலத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். இந்த நிலத்தை பண்படுத்தணும். இதுக்குள்ள காட்டு செடிகள் வளர்ந்து கிடக்கு, முள்ளு செடி வளர்ந்து கிடக்கு, உலகபரமான காரியங்கள் வளர்ந்து கிடக்கு. இதோட நம்ம வசனத்தை விதைக்கும் போது, இதோட வார்த்தையை சொல்லும் போது, இந்த முள்ளு செடியும் காட்டு செடியும் ஒன்னா இணைஞ்சுக்கிட்டு வசனத்தை வளர விடாம இந்த முள்ளு நெருக்கி போட்டு வசனத்தை அமுக்கி போட்டுரும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, உன் நிலத்துல இருக்கிற இந்த காட்டு செடியை நீ என்ன செய்ய? பண்படுத்து. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கன்னா, நம்ம வயக்காடு அந்த சொல்லல. நம்மளுக்கு நிலம் என்னது? நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா அந்த நிலம். அடுத்து பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, உன் நிலத்தை பண்படுத்தாம, உன் நிலத்தை சரி பண்ணாம நான் நீதியை வரிசைக்கு பண்ண முடியாது. நான் உனக்கு நீதியை கொடுக்க வேண்டும் என்றால், அற்புதங்களை கொடுக்க வேண்டும் என்றால், அதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்றால், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துல விளைஞ்சு கிடக்கு காட்டு செடி விளைஞ்சு கிடக்கு, ஆமணக்கு செடி விளைஞ்சு கிடக்கு, முள்ளு செடி விளைஞ்சு கிடக்கு, அரளி விதை விளைஞ்சு கிடக்கு, வெச செடி விளைஞ்சு கிடக்கு, அரிப்பு செடி விளைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் என்ன செய்ய? வெட்டி போடு, அறுத்து போடு, பண்படுத்து. பண்படுத்தி விட்டுட்டு அதை ஒன்று மூலமா ஆக்கிட்டு நீதி என்ற தேவ வசனத்தை நீ விதைக்கும் போது அதற்குண்டான ஒரு கம்பீர அறுவடையை உன் குடும்பத்தில் நீ பார்க்க முடியும், ஆத்மால பார்க்க முடியும். இன்னைக்கு உங்க நிலம் இருக்கிறது, இந்த நிலத்துக்குள்ள இப்ப என்ன விளைஞ்சிக்கிட்டு வருது, என்ன செடி உள்ள இருக்கு அப்படிங்கிறது ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும். கர்த்தர் தான் ஸ்கேன் எடுக்கணும். என்ன நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நிலத்தை பண்படுத்தாமல் வசனத்தை உள்ளே விதைக்க முடியாது. உலகப்புறமான வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு வாய்க்கால ஒரு விவசாயம் என்ன பண்ணுவான்? நிலத்தை பண்படுத்துவான், அதுக்கப்புறம் தான் விதைப்பான். அதே போல் அவன் கம்பீர அறுவடையை பார்க்கணும் விவசாயி. அப்போ இன்றைக்கி நம்ம கம்பீர அறுவடையை பார்க்கணும், வெற்றியை பார்க்கணும். அப்படின்னா இந்த நிலமாகிய இந்த ஆத்துமால என்ன விளைஞ்சிருக்கு? பொறாமைங்கிற செடி விளைஞ்சிருக்கா? கசப்பு என்கிற செடி விளைஞ்சிருக்கா? பிரிவினை என்கிற செடி விளைஞ்சிருக்கிறா? வைராக்கியம் என்கிற செடி விளைஞ்சிருக்கிறதா? மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செடி விளைஞ்சிருக்கிறதா? நான் சாப்பிட மாட்டேன், போ, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற ஒரு முரட்டாட்டமான ஒரு செடி உள்ள விளைஞ்சிருக்கா? இதெல்லாம் பண்படுத்திட்டு சரி பண்ணிட்டு உழுதுட்டு நான் வாழ்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், 1000 மடங்கு பெறுவேன் அப்படிங்கிற விதையை உள்ளே விதைச்சிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு கம்பீர அறுவடையை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. நான் நிலத்தை பண்படுத்த போகிறேன், நிலத்தை பண்படுத்த போகிறேன். நீ என்னமோ சொல்கிறது, நானம்மா கேட்குறவன் வேலையை பாருமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்குள்ளே ஒரு விதை, கெட்ட விதை வளருது. நான் அவனும் வேலை பார்க்க முடியாது, நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன், நான் எப்படிப்பட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன், வீடு கூட்ட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், வேலையை பாருமா, உன் வேலை நான் பார்த்துருப்போமா, நீ தான் படிக்காதம்மா, நான் படிக்கிறேன் போவா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுச்சுன்னா அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு காட்டு செடி வளருது, ஒரு அரளி விதை வளருது, ஒரு முரட்டாட்ட விதை வளருது. இதெல்லாம் பிடுங்கி எரியணும். இதெல்லாம் பிடிங்கி எரிஞ்சாதான் முக்கட்டு அல்லேலூயா கர்த்தரே ஏக அப்படி பாடலாம். இந்த உள்ள 92 செடி நெருக்கி செடியை வளர்த்துக்கிட்டு அல்லேலூயா நீ பாடு, ஒரு யூஸும் கிடையாது. நிலத்தை பண்படுத்தணும். நிலத்தை என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க. நிலத்தை நான் பண்படுத்துவேன். தேவையில்லாத காட்டு செடிகளை பிடுங்கி எறிவேன், நீதியை விதைப்பேன், நல்லதை விதைப்பேன். அல்லேலூயா. 2 நாளாகமம் 26:5. சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுதா? புரியுறவங்களும் அல்லேலூயா சொல்லுங்கள். இல்லை புரியல அப்படிங்க, புரியுதில்லை, எல்லாமே புரியுதில்லை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதில்ல உங்களுக்கு. இதை மறந்துடக்கூடாது, நீங்கள் போய் செய்யணும் வீட்டில். 2 நாளாகமம் 26:5.
ஆ ஆ ம் ஆ கர்த்தரே தேடின நாட்களிலே, கர்த்தரே தேடின நாட்களிலே அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இப்போ நான் சொல்லிடுறேன், எனக்கு பல காரியம் இருக்குது. அம்மா ஐயா, எனக்கு பல காரியம் இருக்குது. என்ன காரியம் சொல்லவா? என்ன காரியம் இருக்கும்? இயேசுவின் நாமத்தை நிறைய இடத்துக்கு பறைசாட்டணும், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வரணும், இங்கே ஏசியை மாட்டணும், இந்த இடம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை ஜாம் ஆகணும், சாராசாரியாக மக்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. இந்த காரியம் வாய்க்கணுமே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா? உங்களுக்கு ஒரு காரியம் வாய்க்கணும். என்ன காரியம் உங்களுக்கு வாய்க்கணும்? ஒன்றுமே வாய்க்க வேண்டியது இல்லையா? ஒரு திருமண காரியம் வாய்க்கணும் சொல்லுங்கள், ஒரு கற்பத்தக்கனி வாய்க்கணும் சொல்லுங்கள், என் பிஸ்னஸ் நல்லா வாய்க்கணும் சொல்லுங்கள், என் குடும்பத்தில் எரிச்சல் வரக்கூடாது, நிம்மதி வேணும் வாய்க்கணும் சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு இருக்குமா இருக்காதா? ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். சொல்லுங்கள், என் காரியம் வாய்க்க போகிறது, நான் நினச்ச காரியம் நடக்க போகுது, என் காரியம் வாய்க்க போகுது. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வாய்க்கணுமா வாய்க்க வேணாமா? வாய்க்கணுமா வாய்க்க வேணாமா? நடக்கணுமா நடக்க வேணாமா? சரி, அப்படி நடக்கிறதுக்கு இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கு? எப்படி போட்டிருக்கு? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமான இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை மனதிறங்கினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை தேடின நாட்களிலே காரியத்தை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடின நாட்களிலே காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடின நாட்களிலே காரியத்தை வாய்க்க செய்தார். என்ன காரியம்? அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்தை வாய்க்க செய்ய போறாரு. அவர் வாய்க்க செய்ய போறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளை அனுதினமும் அவரை தேடுவதற்கு வாங்க. பைபிளை கையில் எடுங்க, பாட்டு பக்கெடுங்க, ஒரு 5 பாட்டை பாடுங்க, தேவனை துதிங்க, தேவைகளை சொல்லுங்க. இதான் கர்த்தரை தேடுறது. எவ்வளோ வேலைகள் இருக்கலாம், கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் பெரிய கதை செய்வார். இப்போ இந்த வருகிற நாட்களிலே செயின் பிரேயர் வைக்கிறோம். எல்லாரும் பேரை கொடுத்துட்டு போங்க, உட்காந்து ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் காரியம் கைவிடி வரப்போகிறது. எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். சோத்திரம், எல்லாம் எந்திரிங்க. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. ஓ துஷ்ய தரி பாலா தூ நமா தூ ரபா தூட்டி கரபா தரா தரபா கத்தலா தரபாலா கரலா ரபா ஓரி பாலா தூ நமா தூ சந்த நமா தூ ரகதட்டி கரபாலா தூ ரகதட்டி கரபாலா கர தூட்டி கனமாலா கரலா ரபா ஓரி பாபா 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 கத்து நமா தூ ரதி சந்த நமா தூர பாலா தூர பாலா கரலா ரபா. அப்பா, கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம்ம ராஜாவை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், அவரை உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், அவரை உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம்ம ராஜாவை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது.
பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். எல்லாரும் பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம் அவரை, இன்று போற்றி புகழுவோம் அவரை, உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. நம்ம ராஜாவை துதியுங்கள், அவர் என்றும், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடல ரெண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வனையும் படகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடல ரெண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வனையும் படகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம் அவரை, அவரை உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், என்றும் உள்ளது. நம்ம ராஜாவை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கு உணவு ஊட்டுகிறார். ஆமே, தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் ஆமே, உடல் கொண்ட அனைவருக்கு உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம் அவரை, அவரை உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, என்னிடத்திலே உமக்கு விரோதமான விதைகள் என் நிலமாகிய ஆத்துமாவிலே இருக்குமானால் ஏசப்பா, உங்கள் நாமத்தில் பிடுங்கி போடுகிறேன். நீதியை நான் விதைக்கிறேன். தகப்பனே, என் ஆத்துமாவை, என் நிலத்தை நான் பண்படுத்துகிறேன். ஆண்டவரே, நல்ல விளைச்சலை பார்க்கும்படி, நல்ல அறுவடையை பார்க்கும்படி, நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி என் நிலத்தை படுத்துகிறேன். தகப்பனே, உமக்கு விரோதமான காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் இயேசுவே, என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதித்து என்னையும் என் குடும்பத்தையும் நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. ஆபிரகாமோடு இருந்தவரே, மோசையோடு இருந்தவரே, யோசேப்போடு இருந்தவரே, தானியேலோடு இருந்தவரே, என்னோடும் இருந்து என்னை கரம்பிடித்து நடத்துங்க. என் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. என் குறைகள் நிறைவாகட்டும், என் கடன் பிரச்சனை மாறட்டும். நான் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க. சுகமளிக்க வல்லமை, பலத்தின் வல்லமை என்னை ஆளுகை செய்வதாக. எந்த பலவீனமோ என் குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாது. காண்டா மிருகத்துக்குண்டான ஒத்த வல்லமை என் குடும்பத்தில் கடந்து வரட்டும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் என்னை சேதப்படுத்தக்கூடாது, என் குடும்பத்தை சேதப்படுத்தக்கூடாது. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருக்கிறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படியாக இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்ற வசனத்தின்படியாக இந்த வாக்கு தத்தங்களை எனக்கு நான் சொந்தமாக்கி என் இருதயமாகிய நிலத்தில் நான் விதைக்கிறேன். இது வளருவதாக, இது வளருவதாக. இதற்கான அறுவடையை நான் பார்க்கிறேன். தகப்பனே, உம்முடைய கிருபை என்னோடு இருப்பதாக. நான் நிற்கிற இந்த சபையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். அநேக ஆத்துமாக்கள் சபை நிரம்பி வழியும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கித்தாங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் நாலா பக்கமும் அநேக ஆத்துமாக்கள் கடந்து வந்து தேவநாமத்தை மையப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது.
ஏசப்பா நீங்கள் ரட்சித்து கொண்டு வாங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்களை நாங்கள் எப்படி தேடணும், தேடி எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. ஆணையிட்டு கேட்கணும், உபவாசம் இருந்து கேட்கணும், பாவ மன்னிப்பு பெற்று கேட்கணும். ஆண்டவரே, இதன்படி நாங்கள் செஞ்சு இப்படி நாமத்தை மையப்படுத்த எங்களை தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.